Good morning students. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்ருக்கோம் இல்லையா social and religious reform movements in the 19th century, right? ஸோ அதோட மீதி apart from this Hindu revivalism, early movements, anti-caste இது இல்லாமல் மற்ற எந்தெந்த ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் நடந்துச்சு, வேறு என்னென்ன ரிலீஜியன்லேருந்து மூமெண்ட்ஸ் நடந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். இப்போது என்ன பார்க்குறோன்னா இஸ்லாமிக் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பர்சி. ஆக்சுவலி பர்சி இஸ் அ ரிலீஜியன், இன்னமும் இருக்காங்க. நீங்கள் சர்ஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் ஐடியா அபவுட் பார்சிஸ், ரைட்? ஸோ இஸ்லாமிக் ரிஃபார்ம்ஸ் இந்த ஆஃப்டர் திஸ் கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857, you all know that 1857 ஒரு பெரிய ரிவால்ட் நடந்துச்சு. சிப்பாய்ஸ், காமனர்ஸ், கிங்ஸ், குவீன்ஸ், ஸ்டபர்ன் பவர்ஸ் இவங்க எல்லாருமே அதில் கலந்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நம்ம முஸ்லீம்ஸ், இந்தியன் முஸ்லீம்ஸ் வெஸ்டர்ன் கல்ச்சரை சஸ்பீஷியஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரைட்? ஒரு டவுட்ஃபுல்லோடு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. The community feared that Western education, Western culture, Western ideas would endanger their religion. So, ஹிந்துஸ் கிடையாது, முஸ்லீம்ஸ் கிடையாது, கிறிஸ்டியன்ஸ் கிடையாது, புத்திசம் கிடையாது, எந்த பர்டிகுலர் ரிலீஜியன்னு சொல்ல. இஃப் வி டேக் அ ரிலீஜியன் யாராக இருந்தாலும் வாட் தே வாண்ட்னா தே வாண்ட் தேர் ரிலீஜியன் டு லிவ் லாங். நம்ம ரிலீஜியன் எடுத்துக்க வேணாம், ஒரு ஃபேமிலியில் கூட நம்ம என்ன நினைப்போம், இன்னும் 100 வருஷத்துக்கு கழித்து பார்த்தா கூட நம்மளோட சங்கதிகள் இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ இந்த வெஸ்டர்ன் எஜுகேஷன், வெஸ்டர்ன் கல்ச்சர், வெஸ்டர்ன் ஐடியாஸ் இஸ்லாம்ஸோட ரிலீஜியன் கம்யூனிட்டியை த்ரெட்டன் பண்ணுச்சு, ரைட்? ஸோ a small section of Muslims accepted the new avenues, even though a small section of Muslims தான் accept பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் they feared, right? So first யாருன்னு பார்த்தோன்னா Sir Syed Ahmad Khan. He was born in Delhi in a noble Muslim family, right? So what he thought is lack of education, especially modern education. முஸ்லீம்ஸ் என்ன ஆவாங்க, ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுவாங்க, பேக்வேர்டாகவே இருப்பாங்க. எல்லா கம்யூனிட்டிஸில் இருக்கவங்களும் வெஸ்டர்ன் எஜுகேஷன் எடுத்துக்கிட்டு நிறைய வளர்ந்துடுவாங்க. முஸ்லீம்ஸு வெஸ்டர்ன் எஜுகேஷன், மாடர்ன் எஜுகேஷன் எடுத்துக்காமல் ரொம்ப பேக்வேர்டாக இருந்துருவாங்க அப்படி சொல்லிட்டு அவர் நினச்சார். He exhorted the Muslim to accept Western science, to take up government services. So இவர் என்ன சொல்கிறாரு, he wanted Muslims to take Western science and government services. இது மட்டும் இல்லாமல் he translated many English books into Urdu and he also founded a scientific society, right? இவர் ஒரு சயின்டிஃபிக் சொசைட்டி ஃபவுண்ட் பண்ணுறாரு. நிறைய இங்கிலீஷ் புக், சயின்ஸ் சம்மந்தப்பட்ட இங்கிலீஷ் புத்தகங்களை உருதுல ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அண்ட் he believed that the interest of the Muslim would be best served if they bonded with the British government. ஸோ முஸ்லீம்ஸோட இன்ட்ரெஸ்டோட அவங்க சர்வ் பண்ணாங்கன்னா நிறைய நேஷ்னலிஸ்ட் மூமெண்ட்ஸ் ரைஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு. ஸோ he wanted Muslims to have connection with this English education and to concentrate on it. என்ன சொல்ல வராங்கன்னா he wanted to favor British government rather than raising a nationalist movement. அவர் என்ன நினச்சாருன்னா if we are with the British we will be more successful அப்படி சொல்லிட்டு அவர் நினைக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அலிகார் மூமெண்ட். Syed Ahmad Khan movement, Aligarh movement is so called. It was centered around Aligarh Ahmad Anglo College founded by him in 1947, which was a landmark of historical Indian Muslim education, right? So இவங்க ஒரு காலேஜை ஃபவுண்ட் பண்ணுறாங்க அலிகார்க்கில்.
and it is called as oligarch movement, Indian Muslim education, right? So next one is Deoband movement. Deoband was the revivalist movement organized by Orthodox Muslim ulema or organization, right? Ulema under the leadership of Muhammad Kazim Wanatawi. So these names and all you can pronounce however you want because it comes under noun, right? So கொஞ்சம் ரெலவெண்ட்டாக இருக்க மாதிரி நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. ரஷீத் அகமது கன்கோத்ரி, ரைட்? ஸோ இவங்க 2 பேரோட லீடர்ஷிப் கீழே இந்த உலிமா முஸ்லிம்ஸ் வந்து ஒரு ரிவைவலிஸ்ட் மூமெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் தே ஃபவுண்டட் அ ஸ்கூல் அட் தியோபான். எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேஷில் இருக்குது. 1866 அவங்க இந்த ஸ்கூலை ஃபவுண்ட் பண்ணுறாங்க. த ஸ்கூல் curricula shut out English education and Western culture. So they were against this English education and Western culture. The instruction imparted was in original Islamic religion. So இப்போ நம்ம முஸ்லிம்ஸ்க்குன்னு தனியாக ஒரு ஸ்கூல் இருக்குது தெரியும்ல, லைக் தே ஒன்ட் கோ டு நார்மல் ஸ்கூல்ஸ் அண்டர். அங்கே போய் அவங்களோட இதை படிச்சுட்டு தே வில் கம். ஸோ திஸ் இஸ் லைக் உலிமா. இப்போது இவங்க என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரில. அப்போ உலிமான்னு சொல்லுவாங்க. அவங்க எதுக்காக அதை வச்சுருந்தாங்கன்னா லைக் ஜென்ரேஷன்ஸ் வந்து ரிலீஜனை விட்டு வெளியே போயிடக்கூடாது, இங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் அவங்க மாற்றிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு. சி ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்து கல்ச்சர்லேயே ஒரு 100 years முன்னாடி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். ஆனால் இப்போது அது வேறு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப லைக் இந்த அமாவாசை கிருத்திகா அது இது எல்லாத்துக்கும் தே வில் டூ ஆஃபரிங்ஸ் எல்லாமே செய்வாங்க. பட் நவடேஸ் இட் இஸ் கெட்டிங் காம்டு. ரொம்ப ஆர்ப்பாட்டமாலாம் இல்லாமல் ரொம்ப மக்கள் வந்து அவங்க வீட்டோட முடிச்சுக்கிறாங்க, இல்லை ஒன்று ஸ்கிப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லைக் இட் இஸ் நாட் குட் பேட், அதை தாண்டி லைஃப் ஸ்டைல் அப்படி மாறிடுச்சு. பட் முஸ்லீம்ஸ் அந்த மாதிரி மாறிடக்கூடாதுன்றதுக்காக பர்பஸ்ஃபுல்லாக ஆரம்பித்த ஸ்கூல் தான் இந்த உலிமா, ரைட்? டியோபாண்ட் ஸ்கூல். அண்ட் மௌலானா மஹ்மத் உல் ஆசன் இவர் இந்த நியூ டியோபாண்ட் ஸ்கூலோட லீடர் ஆயிட்டார். ஜமைத் உல் உலிமா கவுன்சில் ஆஃப் தியோலஜியன்ஸ் led by him gave a concrete shape to Hasan's idea of protection of the religious. So இவங்களோட main thing is to protect the religion and political rights of the Muslims, right? So next one is Parsi reform movement. Yes, so in the middle of the 19th century the reform activities began in Mumbai. ஸோ இந்த பர்சிஸ்லாம் பார்த்திங்கன்னா தே வில் பி வெரி பெக்குலியர். இப்போது நவடேஸ் நான் சொல்கிறேன், நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹை பொசிஷனில் இருக்க சில பேர்லாம் வந்து பிலாங்ஸ் டு திஸ் பர்சி கம்யூனிட்டி. அண்ட் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அபவுட் பர்சி இஸ் தே ஒன்ட் பரி த டெட். ஆக்சுவலி என்னென்னா அவங்க புதைக்கவோ எரிக்கவோ மாட்டாங்க. இஃப் அ பர்சன் டைஸ் அப்படின்னா தே வில் ஜஸ்ட் த்ரோ த பாடி இன் அ பிளேஸ். அது என்னன்னா பறவைகளுக்கு மற்ற அனிமல்ஸ்க்கு லைக் ஃபுட்டு அந்த மாதிரி ஆகிடும். ஸோ திஸ் இஸ் சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அபவுட் பர்சிஸ். ஸோ கம்மிங் டு த லெசன், த ஆக்டிவிட்டீஸ் பிகன் இன் த மிட் ஆஃப் த 19th century. Fudrunji Naroji like founded ரகுனுமாய் மஸ்தயாஸ்னன் சபா பர்சிஸ் ரிஃபார்ம் சொசைட்டி அப்படி சொல்லிட்டு 1851 தே ஸ்டார்டட் ஒன். தென் இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னா ரோஸ் கோஃப்டர் த ட்ரூத் டெல்லர் அப்படி சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம் அது ஒரு மெயின் வாய்ஸ் ஆஃப் த மூமெண்ட். இட் இஸ் எ நியூஸ் பேப்பர், ரைட்? ஸோ சி திஸ் இஸ்
Rost-Gofter. Malabari organized a campaign for legislation against the practice of child marriage. So they were against child marriage. The community produced many leaders. Na sonna illaya already. So they played a big role in early Congress. Feroz Isha Mehta. And next one is Dinsha Washa. Right? Ivanga rendu peru very important leaders who belongs to this Parsi community. Right? So